இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் டெய்லி ப்ரோக்ராஸ்டினேஷன் கூட ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ரெகுலரா ஜிம்முக்கு போறது, ஸ்கூல் எக்ஸாமுக்கு படிக்கிறது, இல்ல காலேஜ் எக்ஸாமுக்கு படிக்கிறது, இல்லனா கஷ்டமான விஷயங்கள் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நம்ம நல்லதுக்கு தான் இருந்தாலும் ரீசெண்டா நான் என்ன உணர்ந்தேன்னா, இதுக்கு மன உறுதியே காரணம் இல்லைன்னு. இதை பண்றதுக்கு நம்ம மூளையை ஏமாத்த ஒரு சின்ன ஹேக் இருக்கு. ஆனா நம்ம மூளையை விட நம்ம புத்திசாலியா இருக்கணும்னா முதல்ல நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பிஹேவியர்ஸ் ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் கவனிச்சா எல்லா கஷ்டமான வேலையும் 2 விதமான ரெசிஸ்டன்ஸ்னால தான் தடையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, நம்மளையும் உங்களையும் எல்லா மனுஷங்களையும் தடுக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதுக்கு ஒரு கரெக்டான உதாரணம் என்னன்னா, நம்ம மூளைய ஒரு கெட்டுப்போன செல்ல குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க. அதுங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? கத்தும், அழும். அதே மாதிரி தான் நம்ம மனசும் வேலை செய்யும். ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாவோ இல்லனா போர் அடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம மனசுல இருக்கிற அந்த குழந்தை வெளியே வந்துடும். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே, இல்ல ஒரு புது சோஷியல் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கோ சோம்பேறித்தனம் பண்ணும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஈகோ இல்ல நம்மளை பத்தி நாமளே வச்சிருக்கிற இமேஜ். நம்ம ஈகோ அடிபடாம பாத்துக்கிறதுக்கு நம்ம மனசு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். ஏன்னா ஈகோ தான் நம்மளோட சுயமரியாதை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பெட்ல இருந்து எந்திரிச்சதும் நான் ரொம்ப டேலண்டட்னு நினைச்சிட்டு இல்ல மத்தவங்களை விட நான் பெஸ்ட்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவேன். ஆனா சடனா ஏதாவது ஒரு விஷயத்த நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே போய் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணை பார்த்து டேட்டிங் கூப்பிடணும்னா கூட என்னோட சப்கான்ஷியஸ் பயப்படும். ஏன்னா நான் ஃபெயில் ஆயிட்டா நான் டேலண்டட் இல்லைன்னு எனக்கு நானே ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும். அது என்னோட ஈகோ உடைச்சிடும். அதனால என்னோட சுயரூபத்தை பாத்துக்கிறதுக்காக நான் கஷ்டமான வேலையை பண்ணாம அவாய்ட் பண்ணுவேன். அதனால ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லயும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்லயும் நம்ம ஈகோ கூடவும் நம்ம மூளை கஷ்டமான விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது கூடவும் சண்டை போட்டா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா ரெசிஸ்டன்ஸோட சோர்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம அப்ரோச் மாத்தி மூளையை ஏமாத்தி நம்ம கூட வேலை செய்ய வைக்க முடியும். சரி, நெகட்டிவ் எமோஷன்ஸ் பத்தி முதல்ல பேசுவோம். உங்களுக்கு ஒரு விஷயத்துல இருக்கிற நெகட்டிவ் எமோஷன் எவ்வளோ இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது டைரக்டா அந்த விஷயத்தோட சைஸ் பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மணி நேரம் மொபைல் இல்லாம இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா 2 மாசம் மொபைல் இல்லாம இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். ஒரு பேராகிராஃப் எழுதுறது ஈஸி, ஆனா ஒரு புக் எழுதுறது கஷ்டம். நம்ம மைண்ட் ரொம்ப விஷுவலா இருக்கும். அது ஒரு விஷயத்துல எவ்வளவு எபர்ட் போடணும், எவ்வளவு கஷ்டப்படணும்னு மைண்ட்லயே கால்குலேட் பண்ணும். ஆனா நம்ம அந்த கோலை மாத்தினா என்ன பண்றது? அதுக்கு முதல் டிப் என்னன்னா, கஷ்டமான விஷயத்த கொஞ்சமா தான் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கோங்க. ஒரு சின்ன பேபி ஸ்டெப் மட்டும் எடுத்து வைங்க. ஒரு புக்கு முழுக்க படிக்குது கஷ்டம், ஆனா 3 இல்ல 4 பக்கம் படிக்குது கஷ்டம் இல்ல. பிட்டா இருக்கிறது கஷ்டம், ஆனா ஒரு செட் புஷ் அப் பண்றது கஷ்டம் இல்ல. 10 கிலோமீட்டர் ஓடுறது ரொம்ப தூரமா தெரியும், ஆனா சும்மா கொஞ்ச தூரம் ரன் பண்ணிட்டு வரலாமே. ஜேம்ஸ் கிளியர் இதை 2 மினிட் ரூல்னு சொல்றாரு. நம்ம வேலையோட தீவிரத்தை குறைச்சா அது நெகட்டிவ் எமோஷன்ஸோட சேர்ந்து நம்மளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கும். ஒரு கஷ்டமான விஷயத்த கொஞ்சமா பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணா என்னன்னு தோணும். இன்னும் 3 பக்கம் புக் படிக்கிறது இல்லைன்னா ஒரு புஷ் அப் எக்ஸ்ட்ரா பண்றதுனால என்ன கஷ்டம் வந்துடும்? நம்ம ஒரு பெரிய விஷயத்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சோம்னா அது பார்க்க பயமுறுத்துற மாதிரி இருக்காது. நீங்க அதை ஈஸியா பண்ணி முடிக்க முடியும். எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் ப்ரிஃபேர் பண்ண ஆரம்பிக்கிறது. நான் ஜிம்முக்கு போகணும், ஆனா உடம்பு முடியாம பெட்ல இருக்கணும்னு தோணுச்சுன்னா நான் என் ஷார்ட்ஸும் ஷூவும் போட்டுக்கிட்டு கீஸ் எடுப்பேன். படிக்கணும்னு கஷ்டமா இருந்தா என் புக்கை ஓபன் பண்ணுவேன். இல்ல என்ன படிக்கணும்னு டைம் டேபிள் ரெடி பண்ணி கால்குலேட்டர் எடுப்பேன். நான் இதை பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லிக்க மாட்டேன். நான் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி ப்ரிஃபேர் பண்ண ஆரம்பிப்பேன். இதை பண்ணுனாலே மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலாம்னு தோணும். அது எப்படின்னா, ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பண்ணிடலாம்லன்னு தோணும். இந்த மாதிரி நீங்க ஏதாவது வாங்கி இருப்பீங்க இல்லைன்னா பண்ணிருப்பீங்க. சீரியஸா இந்த டிப் உண்மையாவே ஒர்க் ஆகும். உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. கஷ்டமான வேலையை உங்களுக்கு பிடிச்ச வேலை கூட இல்லைன்னா ரிவார்ட்ஸ் கூட சேர்த்து பண்ணுங்க. நம்ம மூளை ஒரு செல்லம் கெட்டு போன குழந்தைன்னு சொன்னேன்ல, அதனால அதுகிட்ட கொஞ்சமா பேசணும். இல்லைன்னா அது இன்னும் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். ஒரு சின்ன பையன் வீட்டு பாடம் பண்ணாம அடம்பிடிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ வீட்டு பாடம் பண்ணி முடிச்சா உனக்கு பிடிச்ச ஒரு மூவி பார்க்கலாம்னு சொல்லுவீங்க. இத மாதிரி வேலை செய்யறது ரொம்ப அண்டர் ரேட்டடான எஃபெக்டிவ் விஷயம். நான் இதை எப்பவும் பண்ணுவேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஆனா எல்லா வேலையும் முடிச்சிருந்தா மட்டும்தான் போவேன். நான் அனிமே இல்ல மூவி பாக்குறதா இருந்தா கூட எல்லா வேலையும் முடிச்சிருந்தா மட்டும்தான் பார்ப்பேன். அது ஒரு ரிவார்ட் மாதிரி. எப்பவும் கஷ்டமான வேலை செய்யறதுக்கு ஒரு இன்சென்டிவ் வச்சுக்கோங்க. அப்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களை வீக் பண்றதுக்கு முன்னாடியே அதை பண்ணி முடிச்சுடுங்க. சரி, இப்போ ஈகோ பத்தி பேசுவோம். நம்ம ஈகோ நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து உருவானது. அது நாம யாருன்னு டிஃபைன் பண்றது, நம்மளோட ரியாலிட்டியை மாத்துது. மேக்ஸ்வெல் மல்ட்ஸ் எழுதின சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புக்ல நம்மளோட ஆக்ஷன்ஸ், பீலிங்ஸ்,
பிஹேவியர்ஸ், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மளோட சுயரூபத்தோட கனெக்ட் ஆகி இருக்கும்னு சொல்லியிருக்கார். நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட செயல் இருக்கும். ஆனா நம்ம என்ன நம்புறோமோ அதுக்கும் ஆக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிலோமீட்டர் 4 நிமிஷத்துல ஓட முடியும்னு நம்புலனாலும் ட்ரை பண்றது 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஒரே வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஈகோ பெயில் ஆயிடுவோமோன்னு பயந்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். அதனால நாம என்ன பண்ணலாம்னா, ஈகோ மேல இருக்கிற ப்ரெஷரை எடுக்கலாம். நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் கஷ்டமான விஷயங்கள் பண்ண வேண்டி இருந்தது. நான் ஸ்பீச் கொடுக்கணும், செமினார் பண்ணணும், ரிஸ்கான டெசிஷன் எடுக்கணும், மீட்டிங் ரெடி பண்ணி முக்கியமான ஆளுங்க கிட்ட பிரசன்ட் பண்ணணும். அது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா என்னோட கூட வேலை செஞ்சவங்க, படிச்சவங்க யாருமே பயப்படாம தப்பு பண்ணா கூட நார்மலா இருந்தாங்க. ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இவ்ளோ பாசிட்டிவாவும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே போக பயப்படாமலும் இருக்கன்னு கேட்டேன். அவன் சொன்னா, அதை பத்தி அவ்வளோ நினைச்சிட்டு இருக்க மாட்டான், அந்த சிச்சுவேஷனை ஜாலியா எடுத்துப்பேன்னு சொன்னான். அதுல இம்ப்ரெஸ் ஆகி கத்துக்கிட்டு ஒரு கேம் மாதிரி நினைச்சு பண்ணுனா. அதனால நம்ம மேல இருக்கிற ப்ரெஷர் எடுத்துட்டு ஜாலியா பண்ணா பயம் குறையும். அப்போ வேலையை பண்ணி நல்லா பண்ண முடியும். இந்த ஜாலியா பண்ற விஷயம் எல்லா விஷயத்திலையும் ஒர்க் ஆகும். கஷ்டமான விஷயத்த பண்ணும்போது ஸ்பெஷலா ஒர்க் ஆகும். நீங்க இப்போ என்னது கஷ்டமான விஷயத்த ஜாலியா பண்ணணுமா, அது எப்படி முடியும் யோசிக்கலாம். 5 மணிக்கு எந்திரிச்சு குளூர்ல போய் ரன் பண்றது, ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறது எப்படி ஜாலியா இருக்க முடியும்? எனக்கு புரியுது. ஆனா நம்ம மூளையை ஏமாத்தி நம்மளை பத்தி நம்ம நினைக்கிற விஷயத்த மாத்த இன்னொரு ட்ரிக் இருக்கு. நம்ம எல்லாருமே தனக்கு தானே பேசிப்போம். ஆனா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளோட லாங்குவேஜ்ல சின்ன சின்ன விஷயங்களை மாத்தி நம்ம மூளையை ஏமாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட ஐடென்டிட்டியோட ஒத்து போற மாதிரி மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜிம்முக்கு போய் ஷேப் கொண்டு வரணும்னு சொன்னா நம்ம மூளை அந்த மெசேஜ் வாங்கி சரி இன்னைக்கு ஜிம் போக வேணாம்னு சொல்லும். ஏன்னா ஷேப் கொண்டு வரணும்னா நம்ம இப்போ ஷேப் இல்லாம இருக்கோம்னு அர்த்தம். ஷேப் இல்லாம இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம ஜிம்முக்கு போக கூடாதுன்னு நம்ம மூளை சொல்லும். ஏன்னா அது நம்ம ஐடென்டிட்டியோட ஒத்து போகல. ஆனா நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி நான் எக்ஸசைஸ் பண்ற ஆளுன்னு சொன்னா நம்ம மூளையோட பார்வை மாறும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ற ஆளு நல்ல ஷேப்ல இருப்பாங்க. இது நம்மளோட செல்ஃப் இமேஜோட கனெக்ட் ஆகி இருக்கும். நாம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி தான் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட பொய் சொல்லல. நான் நாளைக்கு ஒரு $1 பில்லியன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நடக்காத காரியம். அதனாலதான் நாம என்ன நினைக்கிறோன்றது முக்கியம். நம்ம மூளையை ஏமாத்துறதுக்கு நம்ம யாரா ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆளோட ஆக்ஷனோட நம்ம ஐடென்டிட்டியை கனெக்ட் பண்ணுங்க. ரிசல்ட்டோட கனெக்ட் பண்ணாதீங்க. நான் பெரிய பாடி பில்டர்னு சொல்ல வரல, நான் எக்ஸசைஸ் பண்ற ஆளுன்னு சொல்றேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒன்னு முன்னேற்றத்துல இருக்கு, இன்னொன்னு இமேஜினேஷன்ல இருக்கு. நம்ம மூளை ஏமாத்திட்டே இருக்க வேணாம்னு தெரியும். கஷ்டமான விஷயம் பண்ணும்போது எல்லாம் நம்ம மூளையை ஏமாத்துறது ஒரு நிரந்தர சொல்யூஷன் இல்ல. அது அவ்வளோ அவசியமும் இல்ல. நம்ம ஒரு வேலையை கன்சிஸ்டன்டா பண்ணும்போது அதுவே ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி ஆகி நம்மள மோட்டிவேட் பண்ணும். கன்சிஸ்டன்டா பண்ற ஆக்ஷன் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அது மோட்டிவேஷனுக்கு வழிவகுக்கும். என்னோட மசில்ஸ் நல்லா வளர்றத பாக்குறது ஜிம்முக்கு போறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நான் ஜிம்முக்கு போக போக நான் நல்லா பண்ணுவேன். எல்லாரும் நாம ஒரு விஷயத்துல நல்லா இருக்கிறத பார்க்க ஆசைப்படுவோம். நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது நல்லா பண்ணலைன்னா அது நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்கும். நாம கன்சிஸ்டன்சியா பண்ண ஆரம்பிச்சதும் கஷ்டமான விஷயத்த பண்றதுக்கு பிடிக்கும், வெயிட் தூக்குறதுக்கு பிடிக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்கும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் என்னோட மூளையை ஏமாத்தி கஷ்டமான விஷயத்த பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற சில ஸ்ட்ராட்டஜிஸ். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.